வணக்கம். அமுதா நடராஜன், மதுரையிலிருந்து. எனக்கு கிருபானந்த வாரியார் ரொம்ப பிடிக்கும். நானும் முருக பக்தர், அவரும் முருக பக்தர். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு தெரிஞ்சு கிருபானந்த வாரியாருக்கு சில மதுரையில் ராஜாஜி பார்க் முருகன் கோயில் தண்டாக்குளத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவரை கும்பிடுவேன். அவர் சொற்பொழிவுகளையும் கேட்பேன். அப்படி கேட்கும் போது ஒரு அன்பர் கேட்கிறாரு, ஏங்க ஐயா, சாமி தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், அப்புறம் எதுக்கு ஐயா கோயிலுக்கு போய் மெனக்கட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும், இருக்கிற இடத்துலயே கும்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கிருபானந்த வாரியார் சொல்றாரு, சூரியன் எவ்வளவு வெப்பம், எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எல்லா இடத்துலையும் அகிலம் ஃபுல்லா பரவி இருக்கு சூரிய ஒளி. ஆனால் ஒரு தீக்குச்சிய பொதுவாக ஒரு இடத்துல வச்சோம்னா அது பற்றிக்கிறோமா? ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்கிற சூரியன்ட்டு இந்த தீக்குச்சி பற்றிக்கணும்ல, பற்றிக்காது. ஆனால் மேக்னிஃபையர், அதாவது அந்த பூத கண்ணாடி நம்ம தமிழில் சொல்லுவோம், அது என்ன பண்ணுன்னா சூரிய சக்தி ஃபுல்லாக ஒரு இடத்துல வாங்கி குவிச்சு கீழே கொடுக்கும். அங்கே தீக்குச்சி வச்சோம்னா தீ பற்றிக்கிட்டு எரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, இறைவன் எங்கேயும் நிறைந்திருக்கிறாரு, ஆனால் அந்த சக்தியை ஃபுல்லாக ஒரு இடத்துல இழுத்து விடுற இடம்தான் கோயில். அதுக்கு தான் கலசங்கள் வச்சுருக்காங்க. அந்த கலசங்கள் என்ன பண்ணும், இறைவனுடைய சக்தியை ஃபுல்லாக வாங்கி ஒரு இடத்துல குவிச்சு நமக்கு கொடுக்கும். இல்லை, சூரிய சக்தி எப்படி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சூரியனுடைய முழு தன்மையை நம்ம பெறணும்னா எப்படி மேக்னிஃபையர் வச்சு ஒரே இடத்துல வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி கோயிலில் கடவுளோட சக்திகள் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா முழுமையாக கடவுளோட சக்தியை நம்ம பெறலாம். அதனால தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். இந்த விளக்கம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அப்போ இது சம்மந்தமாக வயதான தம்பதி ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சதாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அவங்க சொல்கிறாங்க, கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் நம்ம முதல்ல இருந்துக்கிட்டுமே எங்களாலலாம் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு சொல்றோம், மனம் அது செம்மையானால் மந்திரம் சொல்ல தேவையில்லைன்றாங்களே. நமக்கு நேரம் இல்லை, நமக்கு நிறைய கடமைகள் ஓடிக்கிட்டே இருக்கு, நம்மளால மந்திரங்கள் சொல்ல முடியல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. உங்க மனசு செம்மையா இருந்தா, நல்லவங்களா இருந்தா, யாருக்கும் கெடுதல் நினைக்காம நல்லதே நினைக்கிறவங்களா இருந்தா மந்திரங்கள் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றாங்களே. அது மாதிரிதான் நம்மளால கோயிலுக்கு போக முடியலைன்னாலும் கண்ணை முடிட்டு மனக்கண்ணாலே நம்ம திருச்செந்தூர் போன மாதிரி, அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி, அந்த தீபாராதனைகளை பார்த்து வணங்குற மாதிரியும், அந்த தண்ணி கலச தண்ணிகள் நம்ம மேலே தெளிக்கிற மாதிரி மனக்கண்ணால் கும்பிட்டுக்கிட்டோம்னாலே அங்கே போயிட்டு வந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நம்மளால் போக முடியல பாருங்கள், போக முடியாமல் போகலையே வருத்தப்படுறோம்ல. டிவியில் பார்க்கும்போது லைவாக பார்க்கும்போது கண்ணை மூடி நம்ம அங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாலே போதும், அதுக்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நன்றி.